அனைவருக்கும் வணக்கம். I am L. Vastina Sherlin, Standard 7, studying Lourdes Girls Higher Secondary School. I am also a student of Junior IAS Academy. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆனாலும் 12th ஸ்டாண்டர்ட் கூடிய நீட் தான் இப்போ நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், பயோஸ்வாலஜி, microorganism. What's the topic? Microorganism. நம்ம microorganism லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ ஆர்கானிசம்னாலே நுண்ணுயிரிகள், மைக்ரோ ஆர்கானிசம்னாலே மிக மிக நுண்ணுயிரிகள். நம்மளுடைய உடலானது 120 ட்ரில்லியன் செல்ஸ்களால் இணைக்கப்பட்டது. அதே போன்றே 10,000 கோடி நியூரான்களால் உருவானது நமது மூளையாகும். அதாவது 10,000 கோடி நியூரான் செல்ஸ்களால் உருவானது நமது மூளையாகும். அது உள் உறுப்புகளாக இருந்தாலும் சரி, வெளி உறுப்புகளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு செல்களுக்கும் நியூரான் என்று பெயர். இந்த நியூரான்குள்ள புரோட்டான், எலக்ட்ரான் என்ற இயக்கங்களும் இருக்கின்றன. இதுல நியூக்ளிக் ஆசிடும் இருக்கு. DNA டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட், தாய்லை ஆக்சிஜன் குறைந்த இரைப்போ கற்காடி. இந்த DNA என்பது இனக்கீற்று அமிலம் என்று தமிழில் கூறலாம். இப்ப நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் லெசன்குள்ள போகலாம். இதுல நம்ம நன்மை தருகின்ற பாக்டீரியாக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக் என்று 2 டைப்ஸா இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோபயோட்டிக் பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா என்னன்னா நன்மை தருகின்ற பாக்டீரியாக்கள். LAB அதாவது லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ் அசிடோஃபிலஸ், லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா, லாக்டோபேசிலஸ் லாக்டிஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கே. இதில் எல்லாமே ப்ரோபயோட்டிக், அதாவது நன்மை தருகின்ற பாக்டீரியாக்கள். இப்போ நெக்ஸ்ட் ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக் அப்படின்னா என்னன்னா நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம நிறைய சாப்பிட்றோம். இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள், அதாவது காய்கறிகள்லாம் நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா இந்த ப்ரீபயோட்டிக் என்ற பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள நம்ம அதை சாப்பிடும் போது அதை செரிமப்படுத்தும். இதுதான் ப்ரீபயோட்டிக். இந்த ப்ரீபயோட்டிக்கை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸ்டெப்பைலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கே. இந்த ஸ்டெப்பைலோகாக்கஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு குழுவாக குரூப் ஃபார்ம் பண்ணி இருக்கும், அதாவது ஒரு குழுவாக இருக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கே அப்படின்றது சங்கிலியாக தனியாக இருக்கும். இதுதான் ஸ்டெப்பைலோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கே, அதாவது ப்ரீபயோட்டிக் என்று சொல்வோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீட்டு பயன்பாட்டு பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வீட்டு பயன்பாட்டு பொருட்களில் ஃபர்ஸ்ட் யோகட் தான் பார்க்க போகிறோம். இந்த யோகட் அப்படின்னா என்னென்னா கெட்டி தயிர் எனப்படக்கூடிய பாலாடை கட்டி. இப்போ நீங்கள் வீடுகளில் தயிர்லாம் சாப்பிட்ருப்பீங்க. தயிர், பால், பன்னீர், பாலாடை கட்டி இதெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இதில் யோகட் எனப்படக்கூடிய பாலாடை கட்டி பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த யோகட்குள்ள லாக்டோபேசிலஸ் புல்காரிகஸ், லாக்டோபேசிலஸ் தெர்மோபிலஸ் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் லாக்டோபேசிலஸ் புல்காரிகஸ், லாக்டோபேசிலஸ் தெர்மோபிலஸ் அந்த யோகட்குள்ள போய் அந்த யோகட்குள்ள இந்த 2 பாக்டீரியாக்களும் போய் அதை ஒரு இனிப்பு, ஒரு சுவையை நம்மளுக்கு ஏற்படுத்துது. அதனால தான் யோகட் நல்லா கெட்டியாகவும் சுவை மணமாகவும் இருக்குது. இதில் லாக்டிக் அமினோ என்ற பாக்டீரியாவும்
இந்த பாக்டீரியாவும் கலக்கப்படுது. இந்த மூணுமே கலக்கப்படுறதுனால தான் அந்த யோகர்ட் அப்படின்ற ஒரு பாக்டீரியா வந்து மனமும் சுவையும் நிறைஞ்சு இருக்கு. இப்போ அடுத்து வந்து அசிட்டால்டிகை. இந்த அசிட்டால்டிகை அப்படின்றது இந்த யோகர்ட்ல இந்த மூணு பாக்டீரியாவும் சேர்த்து இந்த அசிட்டால்டிகை தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதை விட அந்த அசிட்டால்டிகை தான் ரொம்ப முக்கியமான சுவை, ரொம்ப அதிகமான சுவை நிரப்புது. அதனால தான் நம்ம கடைகள்லாம் யோகர்ட் கெட்டி தயிர் பயன்படுத்துகிறாங்க. தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் யோகர்ட் எனப்படக்கூடிய கெட்டி தயிர் வந்து ரொம்ப அதிக சுவையோடு இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தில் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக். இதில் ப்ரீபயோட்டிக்னா என்ன, ப்ரோபயோட்டிக்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ப்ரீபயோட்டிக்கில் ஸ்டெப்பைலோகாக்கஸ் ஸ்டெப்டோகாக்கே என்ற 2 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதில் ஸ்டெப்பைலோகாக்கஸ்னா என்ன, ஸ்டெப்டோகாக்கேனா என்னன்றது பார்த்தோம். நம்ம அடுத்து வந்து வீட்டு பயன்பாட்டு பொருட்களில் யோகர்ட். இந்த யோகர்ட்ல வந்து எந்த விதமான பாக்டீரியாக்கள் கலக்கப்படுது இதை பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து அசிட்டால்டிகை பார்த்தோம். நம்ம அடுத்து வந்து பன்னீர் பற்றி தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. ரெண்டு விஷயத்தில் ரொம்ப திறமையாக பாடம் நடத்தினாங்க. ஒன்று வந்து ஐ டு ஐ அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிட்டு அவங்கள சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னொன்று வெறும் போர்டை பார்த்துக்கிட்டு சொல்லலை, விளக்கமாக அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ஐயை பார்த்துக்கிட்டு சொன்ன ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த சப்ஜெக்டில் ரொம்ப தரவாக இருக்கிறதுனால தான் இப்படி நடத்த முடியும். இல்லாட்டி ஃப்ளூயன்சி வராது, அதில் டவுட் வந்துடும். அதனால் அது எந்த வித தெளிவில்லாமல் ரொம்ப தெளிவாக நடத்தின ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டம். அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க? இவரை என்கரேஜ் பண்ணுறதுன்னா இவங்க வந்து ஃபர்தராக இன்னும் அதே மாதிரியான இதை டெவலப் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு பெரிய லெக்சராக ப்ரொஃபஸராக வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக வர்றதுக்கான வாய்ப்பு. எப்போ ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு திறமை வருதோ, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்றீங்களோ, அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.